ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பெருங்காயம் 2 பீஸ் போட்டுக்கிறேன். பெருங்காயம் பொரிஞ்ச உடனே ஒரு 6 பீஸு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. ஒரு டீஸ்பூன் கசகசா, அது கூடவே சின்ன சின்ன பல்லாக வெட்டி வச்சுருக்கிற தேங்காய், இவ்வளோ தேங்காய் ஒரு 2 பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா, தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக சூடு ஏறினா போதும். எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆற விட்டுடலாம். ஆறுறதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு கரண்டி துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2லேருந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்பில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதே மசாலா வறுத்த அதே கடாயில் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 கப்பு போல் சின்ன வெங்காயம் உரித்து அது கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் புதுசாகவும் சாஃப்டாகவும் வருது. கொஞ்சம் சால்ட்டு. வெங்காயம் வதங்கிச்சு. நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த தக்காளியை சேர்த்துலாம். அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3/4 கப்பு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல புளி தண்ணி கொதிச்சிடுச்சு. பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது கூட இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வறுத்து அரைச்சோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்தாச்சு. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு துண்டு வெல்லம் சேர்க்குறேன். அது அந்த புளித்தண்ணியோட எரிவை எடுக்கிறதுக்காக அந்த வெல்லம் சேர்த்தோம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனையெல்லாம் போகும்படிக்கு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலையோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சாப்பிட்ற நேரம் திறந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சாப்பிட்ற நேரம் நம்ம திறக்கும்போது நல்ல கமகமன்னு இருக்கும் சாம்பார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செஞ்ச டிஃபன் சாம்பார் எங்கள் வீட்டில் நான் இட்லியோடு பரிமாறியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த டிஃபன் சாம்பார் வந்து இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு
யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஈவன் சாதத்துக்கு கூட பண்ணலாம், கூட சேர்த்து சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Take care.